தமிழக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் பேட்டியால் புதிய சர்ச்சை திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த முக்கிய செய்தியை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் கண்ணன், இது குறித்த தகவல்களை வழங்கலாம். சர்மிளா, திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையேயான தொடர் சர்ச்சை ஏற்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த கட்சியின் தமிழகத்திற்கான மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் நல்ல காலம் விரைவில் வரும், தாவேகா எங்களோடு பேச்சுவார்த்தைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது, காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கை தமிழக வெற்றி கழகம் உணர்ந்திருக்கிறது என்று கிரீஷ் சோடங்கர் ஆங்கில நாளிதழுக்கு இன்று அளித்த பேட்டியால் மீண்டும் திமுக காங்கிரஸ் இடையேயான சர்ச்சை மீண்டும் அதிகரித்திருக்கிறது. காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பதற்கான கதவுகள் இன்னும் அடைக்கப்படவில்லை, திறந்தே இருக்கின்றன கதவுகள், விரைவில் நல்ல செய்திகள் வரும் என்ற பொருள்படும் வகையில் கிரீஷ் சோடங்கர் இன்று ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி அளித்திருக்கிறார். இதனால் காங்கிரஸ் முடிவில் திருப்பமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் நேற்று முன்தினம் அவர் கனிமொழியை கிரீஷ் சோடங்கர் நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறார். அதற்கு முந்தைய நாள் இரவு 9 மணிக்கு காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த 2 சந்திப்புகள் தொடர்பாகவும் கிரீஷ் சோடங்கர் இன்று அளித்த பேட்டியில், கனிமொழியுடனான பேட்டியில் எங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவர்களுடைய நிபந்தனைகள் என்ன என்பதை மட்டும்தான் அறிந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் முடிவு ஏற்படவில்லை என்று கூறியிருக்கிறார். இதே போல KC வேணுகோபால் முதலமைச்சருடனான பேட்டியில் முடிவு ஏற்பட்டதா என்று கேட்டதற்கும் அதுவும் இன்கன்க்ளூசிவ், முடிவு ஏற்படவில்லை, ஆனால் எங்களுடைய கோரிக்கைகளை அவரிடம் நாங்கள் கூறினோம் என்று கூறியிருக்கிறார். மற்றொரு கேள்விக்கு, தமிழக வெற்றி கழகத்துடன் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினீர்களா என்ற கேள்விக்கு, அரசியல் கட்சிகள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களை சந்திப்பது வழக்கம், அதுபோல தாவேகாவையும் எங்களுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது, எங்களது கட்சியின் செல்வாக்கை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், அங்கீகாரம் வழங்கி இருக்கிறார்கள் என்பதையும், 40 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் கவனத்தில் கொண்டிருக்கிறோம் என்றும் கிரீஷ் சோடங்கர் இன்று அளித்த அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார். திமுகவுடனான பேட்டியில் உங்களுக்கு தொடர்ந்து கசப்புணர்வு அல்லது ஒரு நெருக்கடி அழுத்தம் கிடைக்கிறதா என்ற கேள்விக்கு, அவர்கள் கடந்த 70 நாட்களுக்கும் அதிகமாக இன்னும் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என்று அவர் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். இதனால் அரசியலில் எதுவும் நிகழலாம் என்பதால், அரசியலில் அவர்களுடைய நலன் எங்களுடைய நலன், நாங்கள் 140 ஆண்டுகால பழமையான கட்சி, திமுக தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கிறது, இருவரும் கூட்டணியில் இணைந்து செயல்படவே விரும்புகிறோம், அதற்கான முயற்சிகள் இந்த குழு பேச்சுவார்த்தையில் தொடங்கி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். ஆனால் அதிகாரபூர்வமான பேச்சுவார்த்தை இன்னும் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே தொடங்காததால் எந்த நேரத்திலும் எதுவும் நிகழலாம் என்பதுதான் அரசியல் ரீதியான உண்மை என்பதையும் இந்த பேட்டியில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் காங்கிரஸ் கட்சியின் டிமாண்ட்ஸ் என்ன, அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன என்ற கேள்விக்கு, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு என்பது இன்னும் கோரிக்கையாக இருக்கிறது என்றும், அது குறித்து தலைமைகள் இறுதி முடிவு செய்து கொண்டு வருவார்கள், காங்கிரஸ் தலைமையும் திமுகவின் தலைமையும் இறுதி முடிவு செய்வார்கள் என்றும், நாங்கள் என்ன தன்னார்வ தொண்டு நிறுவனமான NGO-வா நடத்தி வருகிறோம், அரசியல் கட்சி தான் நடத்தி வருகிறோம், ஆட்சியில் பங்கு என்பது வேண்டாம் என்று ஏதாவது ஒரு அரசியல் கட்சி கூறுமா என்று எதிர்கேள்வியையும் கிரீஷ் சோடங்கர் கேட்டிருக்கிறார். மேலும் உள்ளாட்சி தேர்தல்களில் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும், காங்கிரஸ் கட்சிக்கு 12% 20% வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை அனைத்து கட்சியினரும் உணர்ந்திருக்கிறார்கள், நாங்களும் அதை அறிந்திருக்கிறோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதனால் ஆட்சியில் பங்கு என்பதை திமுக தலைவர் ஏற்க முடியாது என்று ஏற்கனவே கூறிவிட்டாரே என்று கிரீஷ் சோடங்கரிடம் கேட்டதற்கு, அது குறித்து காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை பின்னர் முடிவு செய்யும் என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் எங்களது கோரிக்கை ஆட்சியில் பங்கு, உள்ளாட்சி தேர்தலில் பிரதிநிதித்துவம், கூடுதல் சீட் 25 இடங்கள் கடந்த 2021 தேர்தலில் வழங்கப்பட்டது, இப்பொழுது எங்களுக்கு கூடுதலாக வழங்க வேண்டும் என்பதையும் கிரீஷ் சோடங்கர் திட்டவட்டமாக இன்று அளித்த அந்த பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கிறார். இதனால் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடுமா என்று கேட்டதற்கு, நாங்களும் 5000 விருப்ப மனுக்கள் வாங்கி இருக்கிறோம், 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதற்கான வல்லமையும் தகுதியும் திறமையும் எங்கள் கட்சிக்கு தமிழகத்தில் இருக்கிறது என்ற பதிலையும் கூறுகிறார். விரைவில் நல்ல காலம் வரும், அந்த நல்ல காலம் தாவேகாவா, தனித்து போட்டியா, திமுகவா என்பது இன்னும் ஓரிரு நாளில் தெரிய வரும். சர்மிளா.